ஒரு கழுகு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நேரமாக அது ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கடவுளும் நேரில் அப்பியர் ஆகி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அந்த கழுகு சொல்லியிருக்கு, எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு என்னை தேடி வர்றது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கழுகு கேட்டிருக்கு. உடனே கடவுள் வந்து அவ்வளோதானே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சு போய்டுறாரு. அப்புறம் அந்த கழுகும் வந்து நிம்மதியாக படுத்து உறங்குது. திருப்பி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குது, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டே இல்லை. உடனே பயங்கர கோபமாகுது. சரி கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து உறங்குது. ஒரு 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, ஆஃப்டர்நூன் ஆகுது. திருப்பி பார்க்குது, அப்போவும் எதுவும் வரவே இல்லை. திருப்பி ஈவினிங் ஆன உடனே பசி தாங்க முடியல. இப்போ திருப்பியும் போய் அந்த கழுகு வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுது. கடவுளை நேரில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இப்போ கடவுள் திரும்ப அப்பியர் ஆகாது. கடவுள் வந்து என்னம்மா ஏன் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கழுகிட்ட கேட்கும்போது கழுகு சொல்லுது, நேற்று நைட்டு நான் உன்ட்ட வேண்டும் போது நீ என்ன கமிட் பண்ண, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தர்றேன்னு சொல்லி கமிட் பண்ணல, ஆனால் இப்போ வரை எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே கடவுள் சொல்லியிருக்காரு, அப்படியே நீ கொஞ்சம் யூ-டர்ன் பண்ணி திரும்பிப்பார் அப்படின்னா கழுகு திரும்பி பார்க்குது. அங்கே ஒரு தவளை செத்து கிடக்குது. ஸோ உனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை நான் நேற்றே கொடுத்துட்டேன், ஆனால் நீ அதை இப்போ வரையே பார்க்காமே இருந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து கடவுளே இதை கொடு, அதை கொடு, அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயங்களை கேட்குறோம். ஆனால் அந்த விஷயத்துக்காக நீ எவ்வளோ ஸ்டெப் எடுத்திருக்க, எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்க, எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கடவுள் நம்மளை பார்த்து கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட அதுக்கு ஏதாவது பதில் இருக்குது?